வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை பார்த்தவர் தாங்க அஜித்குமார். சின்ன வயசுலேயே படிப்பு மேலே அந்த லெவலுக்கு ஆர்வம் இல்லை. சரி நம்ம வந்து மெக்கானிக் போகலான்னு சொல்லி மெக்கானிக்கும் போகிறாரு. அங்கே வந்து எல்லா தொழிலையும் கற்றுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பா வந்து ரேசிங் மேலே ஆர்வம் இருக்கிறத பார்க்குறாரு. சரி அதையும் கற்றுக்கலான்னு நினைக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சினிமாவில் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, சினிமாவில் போனால் நீ பெரிய ஆளாக ஆடுவ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் சினிமாவும் ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ரிலேட்டிவில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பையும் வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறாரு. ஆனால் அந்த ஆள் சொல்கிறாராம், நீலாம் இதில் செட்டே ஆக மாட்ட, உனக்கெல்லாம் வந்து மீசை கூட முளைக்கல, நீலாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி, சீரியலில் கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக அவர் அழுதானாம். அந்த மாதிரி அவளை அசிங்கப்படுத்திடுறாரு. சரி இப்படியே போயிட்டுருக்கும்போது நிறைய படம் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது. ஒரு படம் வந்து புக்கே பண்ணிட்டாங்களாம். ஆனால் அந்த படம் வந்து ட்ராப்பே பண்ணிட்டாங்களாம். அந்த மாதிரி நிறைய தோல்வியும் நடந்துருக்கு. கொஞ்ச நாள் கழித்து இப்படி நல்லா போயிட்டுருக்கும்போது ஒரு படத்துக்கு வந்துட்டு அவளை வந்து எடுத்துடுறாங்க. அந்த டைமில் டேரக்டர் வந்து இறந்தும் போயிடுறாராம். நிறையவே தோல்விங்க. யோசிச்சு பாருங்கள், நிறைய மூவி அவருக்கு வந்துட்டு கிட்ட வந்து வாய்ப்பு வந்து போயிருக்கு. இப்படி தாங்க லைஃப் ஃபுல்லாக நிறைய நடந்துட்டுருக்கு. அவர் கூட பேடாக நடித்த அமராவதி படத்தில் இந்த ஹீரோயின்லாம் மேலே போயிட்டாங்களாம், இவர் வந்து அப்படியே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களும் இருந்திருக்கு. இவர் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கும்போது இவருக்கு நிறைய ஆர்வமும் வருது. சரி நம்ம கன் ஷூட்டிங், பைலட் லைசன்ஸ் அப்படி சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த கற்றுக்கிறாரு. நம்மளாம் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம், அடுத்த விட்டுருவோம். ஆனால் இவருக்கு நிறைய ஆசை இருந்திருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் ட்ரை பண்ணி தாங்க ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. பாய், டேக் கேர்.